I request Ashwini Sampath Kumar to take over from me for the company. Madam, please. Good evening. மீண்டும் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இதில் பங்கு கொள்ளும் அனைவரும் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி. பாடல் ஆடல் திரைப்படம் என அழைத்து உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க இதோ நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று மகாகவி பாரதியார் சொற்களை மனதில் கொண்டு இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் ஜாதி வேறுபாடு மிகவும் குறைந்துவிட்டது. உலகம் முழுவதும் நடக்கும் கலப்பு திருமணங்களே இதற்கு சாட்சி. ஜாதி வேற்றுமையை முற்றிலும் மறைக்க செய்கிறது நண்பர்களிடையே இருக்கும் நெருக்கம். இவற்றையெல்லாம் மனத்தில் கொண்டு அமைக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் மீண்டும் பொன்மாலை பொழுது. பகவான் கண்ணனை வணங்கி நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். கண்ணன் என்று சொன்னால் அவரை முதலில் வணங்க வேண்டாமா? அந்த கண்ணனை புகழ்ந்து கடவுள் வாழ்த்து பாட ஒன்றை கேட்கப் போகிறீர்கள். அதன் பிறகு நட்புக்கு இலக்கணம் சொல்லும் கண்ணன் குசேலனை பற்றிய பாடம் ஒன்றும் அதற்கேற்ற நடனத்தை ஒன்றும் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். நடனத்திற்கு பிறகு ஜாதியில் இல்லையடி பாப்பா என்ற தலைப்பில் ஒரு குறும்படை ஒன்றை காணலாம். இப்பொழுது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். கண்ணனை நினைத்து அவன் வண்ணத்தை நினைத்து கடவுள் வாழ்த்து பாட வருகிறார் திருமதி சாந்தி சுப்பிரமணியம். கண்ணனின் கருணை நிறத்தை எங்கு காணலாம்? கண்ணன் மேல் பக்தி கொண்டோ தீவின் விரலில் எடுத்தால் என்ன ஆகும்? வாருங்கள் சாந்தி, வந்து அதை பாட்டினை சொல்லுங்கள். சிறகி நந்தலாலா காக்கை சிறகி நந்தலாலா காக்கை சிறகி நந்தலாலா நீங்கள் கரியனிடம் தோன்றுதடா கரியனிடம் தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகிலே நந்தலாலா நிந்தன் கரியனிடம் தோன்றுதடா நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகிலே நந்தலாலா நிந்தன் கரியனிடம் தோன்றுதடா நந்தலாலா கேட்கும் மொழியிலெல்லாம் நந்தலாலா கேட்கும் மொழியிலெல்லாம் நந்தலாலா நிந்தன்
குதடா கீதம் இசை குதடா கேட்கும் மொழியெல்லாம் நந்தலாலிந்தன் கீதம் இசை குதடா தீக்குள் விரலை வைத்தார் தீக்குள் விரலை வைத்தார் தீக்குள் விரலை வைத்தார் தீக்குள் விரலை வைத்தார் நந்தலாலின்னை தீண்டும் இன்பம் தோன்றதடா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தார் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா காத்தை சிறகிலே நந்தலாலிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா கருப்பு வண்ணத்தில் அழகு சேர்த்தவன் கண்ணன். காக்கையின் சிறகிலே அவன் வண்ணத்தை கண்டு பிறகு தீக்குள் விரலை வைத்தால் அவனை தொட்டது போல் குளிர்ச்சியாய் இருக்கிறதாம். ஆஹா, மகாகவி பாரதி என்ன அழகான வார்த்தைகளை அமைத்து நம்மளை மகிழ வைக்கிறார். பாடலை மிகவும் அழகாக பாடி நம் இதயத்தை கணித்து திருமதி சாந்தி சுப்பிரமணியன் அவர்களுக்கு மிக நன்றி. இவருக்கு ஒரு பரிசு அளிக்க வருகிறார் திருமதி லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள். ப்ளீஸ். இருவருக்கும் மிக நன்றி. அடுத்து சாந்தி சுப்பிரமணியம் பாட்டெல்லாம் ரசிப்பீங்க. நான் என்ன ப்ரோக்ராம் பண்ணாலும் பேர் சாந்தி யூஸ்ஃபுல் அப்படின்னு சார். அது மெலோடியஸ் வாய்ஸ். I'm also one among the person like you people enjoy. But கொஞ்சம் எஜினேஷன் இருக்கும் போய் கேட்கறதுக்கு. He is a very busy person to take care of our father-in-law. With all the busy schedule, at least I should give 3 weeks time in advance so that she cannot say no to me. Thanks a lot. We enjoyed our music program. அடுத்து ஒரு இனிமையான இசையோடு கூடிய நாடகம். ஷாம்ஜி எழுதிய பாடல்கள் இசையமைத்து பாடுகிறார் திரு பத்மநாபன்ஜி. இவரின் பாடலுக்கு பக்கவாத்தியமாக மிருதங்கம் வாசித்து நம்மை அசத்தப் போகிறார் திரு ஹரிக்குமார்ஜி. பாடலில் ஒரு கதிகள் அதை பாடி அழகு சேர்க்க போகிறார் திருமதி வானு வெங்கடாதரன். நாம் மெய்மறந்து காணும்படி அழகான நடனத்தையும் ஆடப்போகிறார்கள் திருமதி மீனா குமாரி சர்மா அண்ட் மீரா கிருஷ்ணா இருவர். நட்புக்கு ஒரு இலக்கணம் என்று இப்பொழுது பார்ப்போமா? எது என்று இப்பொழுது பார்ப்போம்.
நட்பு கோயில கண்ணம் காணிப்போ சொல்லவா நட்பு கோயில கண்ணம் காணிப்போ சொல்லவா கண்ணனை அறக்கங்கே அழைத்திடவா கண்ணனை அறக்கங்கே அழைத்திடவா அவன் நண்பன் சூடாமனை உடன் வரச் சொல்லவா அவன் நண்பன் சூடாமனை உடன் வரச் சொல்லவா நாம் வணங்கும் கண்ணனை நினைக்காரமைக்கவா நாம் வணங்கும் கண்ணனை நினைக்காரமைக்கவா நட்பு கோயில கண்ணும் வாணிப்போ சொல்லவா கண்ணனை அறக்கங்கே அழைத்திடவா குசேலன் மனை கெஞ்சி வேண்டினரே குசேலன் மனை கெஞ்சி வேண்டினரே நம்ம கண்ணனிடம் பொருள் பெற்று வந்திடவே நம்ம கண்ணனிடம் பொருள் பெற்று வந்திடவே மகளோடு புறப்பட்டாலே அவள் கொண்டு காணவே மகளோடு புறப்பட்டாலே அவள் கொண்டு காணவே உடன் பாருங்கள் நாமோ சென்றவனை காணோமே உடன் பாருங்கள் நாமோ சென்றவனை காணோமே நட்பு கோயில கண்ணும் காணிப்போ சொல்லவா கண்ணனை அறக்கங்கே அழைத்திடவா மயங்கினான் சுதாமன் கண்ணனின் மாளிகை கண்டே மயங்கினான் சுதாமன் கண்ணனின் மாளிகை கண்டே சொல்ல நினைத்தானே கவலையே சொல்ல நினைத்தானே கண்ணை அணைத்தது யாரென்று பார்த்தானே கண்ணை அணைத்தது யாரென்று பார்த்தானே கண்ணனவென்றறிந்து பணமுடிந்தனே கண்ணனவென்றறிந்து பணமுடிந்தனே கட்டு கோயில கரணம் காணிப்போ சொல்லவா கண்ணனை அறக்கங்கே அழைத்திடவா பாதபூஜை செய்துதான் கண்ணன் மணியுடன் பாதபூஜை செய்துதான் கண்ணன் மணியுடன் மறந்து குசேலன் கண்ணில் வலித்தான் மறந்து குசேலன் கண்ணில் வலித்தான் இரவுடன் தூக்கமெங்கே நண்பர்கள் கூறுகையில் இரவுடன் தூக்கமெங்கே நண்பர்கள் கூறுகையில் பழைய கதைகள் சொல்லி சிரித்து சிரித்து மகிழ்ந்தனரே பழைய கதைகள் சொல்லி சிரித்து
புகழ் பெற்று செய்கையிலே மறந்திடம் செல்வம் கேட்க மனதுக்கு பதில் சொல்ல மறந்து வீராங்களிலே நம்பிக்கை பதில் சொல்ல மறந்து வீராங்களிலே கண்ணனை கண்டவாரே மகிழ்வோடு நடந்தனே கண்ணனை கண்டவாரே மகிழ்வோடு நடந்தனே கண்குடிசை காணாமல் திகைத்தவன் என்றாரே கண்குடிசை காணாமல் திகைத்தவன் என்றாரே நட்பு கோடிரக்கணம் கண்ணனை அகக்கண்டே நகை நட்டுடன் ஆடுவது அவன் மனைவியை கண்டார் நகை நட்டுடன் ஆடுவது அவன் மனைவியை கண்டார் தென்னாடி தென்னாடி கையிலே புரிந்தனே கண்ணமவன் கையிலே புரிந்தனே கண்ணமவன் செயலும் நண்பா கண்ணா என்ன புண்ணியம் செய்தேன் நண்பா கண்ணா என்ன புண்ணியம் செய்தேன் வணங்கிடுவோம் கண்ணனையே அவன் நாமம் சொல்லியே வணங்கிடுவோம் கண்ணனையே அவன் நாமம் சொல்லியே கண்ணா மணிகண்ணா மாதவா கேசவா பத்மநாபன்ஜி பாடிய பாட்டா, ஹரிக்குமார் வாசித்த மிருதங்கமா, பானு பாடிய கதியா, இல்லை மீனாகுமாரியும் மீராவும் ஆடிய நடனமா, எது என்று சாஞ்சி எழுதிய பாட்டா. அப்போ சாஞ்சி எழுதிய பாட்டு முன்னாலே சொல்லுங்க. ஸோ இவருக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. அவ்வளோ அழகா எல்லாரும் பாடியிருக்கா. இவருக்கும் பரிசு கொடுக்க ராஜமாணியை ஸ்டேஜுக்கு அழைக்கிறேன். Finally, we synchronized the synchronization itself. We have to work for 3-4 days in the stage, and we get it. Even a slight change between the singing and the dancing, you will attract your voice. I think you done an excellent job. Please clap your hands. Thank you. திரு பத்மநாபன்ஜி
நினைவு பரிசை அளிக்க ராஜினாமா. श्री हरिजी जलिपाड़िय बानु ஜட்ஜி சொல்றதுக்கு யார் கிடைக்குமா தேடி அனுப்புவாங்க. அவ பண்ணுவா இதை பண்ணுவா எல்லாம் சொல்லிட்டு we are all decided she will be able to sing the judging and she has done wonderfully. मीरा कृष्णा मीना कुमारी Regarding the dancers, they know how to perform for each word and how they sing. They have done a wonderful job. They are certified it. அப்பப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு வார்த்தையில it gives a slightly different meaning. When I request without any ego, immediately they pick up and change it. It means they will meet the goodness. கொஞ்சம் யோசிக்கல அப்படியா சரி அப்படின்ட்டு ஒவ்வொருவரும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக they want to do best way for performance. Even a slight change when somebody has suggest, she says will do it. Great, thank you both of you. அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமாக இருந்த ஜாதிகள் இல்லையே பாப்பா என்ற குறும்படம் திரையிடப்படும். குறும்படம் தயார் முருகேசன் திரு முருகேசன் பாவம் அவர் தவிக்கிறார். வாருங்கள் முருகேசன். திரு சம்பத்குமார் அவர்கள் ஒரு நினைவு பரிசை அவருக்கு வழங்குகிறார். உடனே இந்த கன்னியா குழந்தைய நானானிக்கு அதை பார்க்கவில்லை. ஆக்சுவலி ஹெல்ப் அஸ் லாட். இந்த மூவி ரெடி ஆகும் போது ஆக்சுவலி ஐ நீட் அ ஹவுஸ். இதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு பண்ணையார் வீடு ஒரு மாதிரி கொஞ்சம் பாஷ் ஹவுஸாக இருக்கணும், ஓல்டு ஹவுஸாக இருக்கணும். அப்போ வாக்கிங் போகும்போது கேஷுவலாக எடுத்துக்கலாம். வித்தவுட் அ செகண்ட் இமீடியட் பண்ணலாம் சார் கற்றுக்குங்க என்ன வேண்டான்ட்டு. இன்னொரு கமர்ஷியல் இவர் மட்டும் இல்லை, entire family supported us when we did the shooting there. Thanks for supporting us. இந்த படம் தயாரிக்க இன்னொருவர் மிகவும் உதவியாக இருந்தார். திருமதி உஷா சங்கர நாராயணன். ப்ளீஸ் கம்ஸ் டு தி சீஃப். உஷா சங்கர நாராயணன். உஷா சங்கர நாராயணன் யோசிக்கிறா எதுக்கு என்ன கூப்பிடுறேன் அப்படின்னு. உஷா பத்மநாபனை ஸ்டேஜுக்கு அழைக்கிறேன். அவருக்கு பரிசோதனை. நம்ம வந்து நானும் ஒரு ஃபேமிலியில் இந்த ஹஸ்பண்ட் வந்து நிறையா செலவு பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை ஒய்ஃப் அந்த மாதிரி இருப்பான். சில இடத்துல ரெண்டு பேரும் இருக்க மாட்டான். சில ஃபேமிலியில் ரெண்டு பேருமே மக்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் சங்கக்காரமும் விஷயம். Even when the Sanganathans are outside, when we say we want to take a shooting at the house, she fully helped us. எல்லாம் முடிச்சு கொஞ்சம் காரணம் ஆகிடுச்சு. She offered the beautiful coffee. You cannot forget it. Excellent support we got from her. Thanks, madam. திரு உஷா பத்மநாபன், திரு உஷா சங்கர் நாராயணனுக்கு பரிசோதனை. அடுத்ததாக கோர்ட் சீனுக்கு வேண்டிய சில பல பொருட்கள் தராசு என்று கொண்டு கொடுத்து மேடையை அலங்காரம் செய்த தண்டவாணி அவரையும் மேடைக்கு அழைக்கிறார். இவருக்கு திரு சம்பத்குமார் நினைவு பரிசை அளிக்கிறார்.
ஷூட்டிங் அழகாக போட்டுருக்கோம்னா இவர் கான்டாக்ட் பண்ணி கவனிச்சோம். இவரோட தேங்க்யூ. அடுத்து திரைப்படத்தின் முன்னுரை பேசிய திருமதி மைதிலி நாராயணன் மேடைக்கு அழைக்கிறேன். அவர்கள் மிகவும் அவசரமாக யூஎஸ் கிளம்பிக் கொண்டிருந்த பொழுதிலும் இந்த ப்ரோக்ராமை மிஸ் பண்ணக்கூடாது என்று சில மணி நேரங்களுக்காக வந்ததற்கு மிகவும் நன்றி. இவருக்கு நினைவு பரிசை வழங்க மணிமாமாவை மேடைக்கு அழைக்கிறேன். மணிமாமா, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். மூவியெல்லாம் ரெடி பண்ணிட்டே இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங் வந்து எப்படி எடுத்துன்னு போகிற ஸ்டோரியை சொன்னால் அவர் சீட் பண்ணுவேன். அப்போ கொஞ்சம் முன்னில மாதிரி ஏதாவது சொல்லணும் போது லாஸ்ட் மொமெண்ட்டில் ஆட் பண்ணேன். அப்போ தென் ஐ ரிக்வெஸ்ட் மைதிலி டு ரோஸ் ஃபார் ஒரு கணியத்துக்கு வரலாம் வரும் நல்லா வரன்ட்டு ஹெல்ப் பண்ணி மேக்கிங் இட். ஒரு 2 மணி அமைச்சு இது பண்ணி 2 பேரும் ஒரே ஒரு வார்த்தை இங்கு வருமா மோ வருமானு சொல்லி வீடியோலாம் வந்துடுது. தேங்க்யூ. தேங்க்யூ மணி, தேங்க்யூ மணிமாமா. அடுத்து திரைப்படத்தில் பங்கேற்ற நடிகர் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். தெலுங்கில் வரும் வரிசையில் அவர்களை அழைக்கிறேன். திரு பாலாஜி, திருமதி ரேவதி, திரு ரமேஷ், திரு கிருஷ்ணமணி, திருமதி கீதா கிருஷ்ணமணி, திரு சங்கர் நாராயணன். இவர்களுக்கு பரிசீலிக்க வருகிறார் ராதா சங்கர்ராமன். சங்கர்ராமன் வந்துட்டார். மற்ற 6 பேரையும் மேடைக்கு அழைக்கிறேன். திரு நடராஜன், திருமதி சங்கரி சுப்பிரமணியன், திருமதி சாந்தா வெங்கட்ராமன், திருமதி மீனு, திரு சிவசேலம், திரு பாலா ஆகியோரையும் மேடைக்கு அழைக்கிறேன். இவர்களுக்கு பரிசு வழங்க திருமதி சாந்தா ராமச்சந்திரனையும் மேடைக்கு அழைக்கிறேன். இவர்களுக்கு பரிசு வழங்க டாக்டர் சுந்தரம், திரு நடராஜன், திருமதி சங்கரி சுப்பிரமணியன், திருமதி சாந்தா வெங்கட்ராமன், திருமதி மீனு, திரு சிவசைலம், திரு பாலா. இவர்களுக்கு டாக்டர் சுந்தரம். சுந்தரம் சொல்லியாச்சு, அவர் வரமாட்டேங்கிறார். சுந்தர், டாக்டர் சுந்தர். திரு நடராஜன், சங்கரி இல்ல இன்னைக்கு, திருமதி சாந்தா வெங்கட்ராமன், திருமதி மீனு, திரு சிவசைலம், திரு பாலா, ரேவதி. ரேவதி அனைவருக்கும் நன்றி. Thank you.
திரு சம்பத்குமார், திரு அனந்தகிருஷ்ணன், திருமதி பூமா, திருமதி வாணி பொங்கராஜன் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறேன். சம்பத்குமார் சார், நான் கூட்டிக்கிறேன். அங்கே சொல்லவே இல்லையா? ஒரு நாள் கோட் சீன் ஷூட் பண்ணியிருக்கோம். கீழே மாடியில் கோட் சீன். அங்கே வந்து பாரவாங்க ஒரு 4 பேர் ஓடணும். வந்து அந்த நைட்டில் போய் எங்கே போயிடுறது, இவெல்லாம் கால் சாப்பிட்டுருந்தான் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டோம். வாட்டர் என்ன அப்படி கேட்காதீங்க, வாட்டர் அது வந்து ஒரே ஒரு 2 seconds வருவோம். Immediately they respond to thank them. அவை பிடிச்சிட்டு போ. எல்லாம் விட்டாரு. முன்னாடி பேச வேண்டும். இப்பொழுது திரைப்படத்தை கண்டு கழியுங்கள். திரைப்படம் முடிந்ததும் காத்திருங்கள். திரு ராஜன் அவர்கள் நன்றி உரை வழங்குவார். Now you watch this movie. ஜாதிகள் இல்லை அதை பார்ப்போம். அப்கோர்ஸ் இப்போ நம்ம யாருமே ஜாதி பார்க்கறதுல இதெல்லாம் இருக்கும். There is no separate. But there are certain areas still people are paying both side having a justification. ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா the movie I am trying to bring it out on the subject and how close we are with people. Mainly, a friendship makes everything that disappear in the world. A friend, such a powerful one. He does not see caste, religion, anything. For the matter, at this age, we don't feel even male and female. All our sisters, all our brothers, who ladies of Patamas, Maharashtra, and even we have a wonderful friendship. Now, help one another, immediately how many people supported me without any hesitation. A great thing. Phase 4 is different, really. Thank you. Really good to learn one thing, but I don't know. The reason is totally helped me with the 3 songs in this whole program. Beautiful upon the category, movie over in the song. Excellent work, what you get. I will thank you for this. உறுதி கொண்ட நெஞ்சம் கொடுத்தாயே எனவே வேண்டுகிறேன் உன்னையே. உன் புகழ் பாட வேண்டும் வார்த்தைகளை எந்த நாவில் அதை நீ அளிப்பாயே அளிப்பாயே. நித்தம் நித்தம் முந்தன் ஆராதனை அதுவே அனைவர்க்கும் போதனை. நீ படைத்த மனித குலத்திலே வேற்றுமை முற்றும் தொலைப்போமே தொலைப்போமே. ஜாதி மத பேதமின்றி ஒன்றாக வாழ்ந்திடவே வேற்றுமை முற்றும் இங்கிருந்து நீங்கிடவே அருள் செய்திடுவாயே தாயே மகாலட்சுமியே மகாலட்சுமியே. நட்புக்கோர் உதாரணமாக வாழ்ந்திடவே கண்ணோடி மனம் திறந்து உன்னடி பணிந்து உன்னவனை நாரணனை தெண்டனிட்டே மனமுருகி மை மறந்தே நிற்கின்றோம். அருள் வேண்டும் உலக நாயகியே
மகாலட்சுமியே ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்ற தலைப்பில் இந்த குறும்படத்தை உருவாக்கி இருக்கிறார் சாம்ஜி. இரு நண்பர்களை சுற்றி நிகழும் சம்பவங்களை மாலையாக கோர்த்து குறும்படமாக அளிக்கிறார். ராமநாத ஐயர் சிறந்த வைதிகர், பூஜை புனஸ்காரங்களில் அதிக நம்பிக்கை கொண்டவர். அவருடன் நீண்ட காலமாக நட்புடன் இருப்பவர் கவுண்டர் பழனிசாமி. இருவரும் பள்ளியிலும் பின் கல்லூரியிலும் ஒன்றாக படித்தவர்கள். ஜாதி வேற்றுமையின்றி மிகவும் நெருக்கமாக பழகும் நண்பர்கள் இவர்கள். கவுண்டர் தன் தாயாருடன் வசிக்கிறார். கவுண்டரின் தந்தை வேறு ஒரு ஊரில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். நண்பர்கள் இருவரின் வாழ்க்கையில் ஏற்படும் சில சம்பவங்களை பார்க்கலாமா? முதலில் கவுண்டர் வீட்டில் என்ன நடக்கிறது என்று சற்று எட்டி பார்ப்போமா? மருதமலை முருகா, எந்திரிச்சிட்டியா ராசா? ஆமாத்தா. சரி, போய் பல்லு தொலைக்கிட்டு வா, காப்பி தண்ணி போட்டு வைக்கிறேன். ஆமா, ஏன் நேரம் கழிச்சு எந்திரிச்ச? உடம்பு சுகம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆத்தா. ஆத்தா, கவுண்டருக்கு என்ன ஆத்தா, நீ போடுற சோறை தின்னு போட்டு முறுக்கே நல்லா இருக்குதுல்ல உடம்பு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம நாட்டாம நம்ம ஐயாவை பார்த்தா எழுந்திருக்கிறாரு. ஏய் சுக்கம்மா மோனே, அப்படியெல்லாம் சொல்லி என் ராசா மேல கண்ணு போட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு கொண்டு போட்டுருவேன் சொல்லி போட்டேன். ஏன் ஆத்தா அவனை திட்டுற? நம்ம வீட்டு புள்ள மாதிரி இங்கேயே கிடக்குறான். ஏண்டா பம்பு செட்டு போட்டு கரும்பு வயலுக்கு தண்ணி பாய்ச்சினியாக்கும். அங்கதான் ஓடிக்கிட்டே இருக்க, இப்ப போய் தண்ணி திருப்பி விட்டுருவேன். ஒரு என்னடா இங்க பம்பு பேச்சு, போய் வேலையை பாரு. ஓ, போய் வேலையை பாரு. ஏனசா, காப்பி தண்ணி குடிச்சிட்டு போய் குடிச்சிருக்கலாம்ல, காலையில இருந்து இப்படி வெறுவைத்தோட கிடக்குறியப்பா. 50 வயசானாலும் நான் உனக்கு இன்னும் சின்ன பையன் தான். ஆமா, நீ காப்பி தண்ணி குடிச்சியாக்கா? நான் குடிக்கிறதுக்கு என்னப்பா கேடு? வயசானாலும் இன்னும் போகாம கிடக்க. அந்த புண்ணியவதி நம்மள எல்லாரையும் விட்டுவிட்டு வாழ வேண்டிய வயசுல போயிட்டாலே. என்னத்துக்கு நான் இன்னும் இருக்கேன்னு ஒண்ணுமே புரியலப்பா. ಐಗಿಳಿ ನಂದಿನಿ ನಂದಿತ ಮೇದಿನಿ ವಿಶ್ವ ವಿನೋದಿನಿ ನಂದನುತೆ ಗಿರಿವರವಿಂದ ಶಿರೋದಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಷ್ಣುನುತೆ. காலங்காத்தால வந்து டிஸ்டர்ப் பண்றது, எல்லாரும் அவ்வளவா பிஸியா இருக்க மாட்டோமா? யாருப்பா? ஏன்னா பேப்பர்காரன் வந்திருக்கான், 160 ரூபா பில்லு கொடுக்கணும். எங்க பணம் வச்சிருக்கேன்? இந்த ரூம்லையா? வா. இது யார் அடுத்த பல்ல? மத்தியானம் வரக்கூடாதா? எல்லாரும் அவ்வளவா பிஸியா இருப்பாமோ நான் காட்டல. இந்த பாருங்க, கேபிள்காரன் வந்திருக்கான், 400 ரூபாய்க்கு பில் கொடுத்துருக்கான். எங்கேருந்து எடுத்து தரட்டும்? ஓ, அங்கே டயரில் இருக்கா? இந்தாப்பா.
நிஷா நிஷா என்னண்ணா இங்க வா. கூப்பிட்டல வந்துட்டேன். ஆமா. சொல்லுங்க. உங்ககிட்ட ஆ, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஆ. சந்தானம் படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதேன்ட்டு. அது எனக்கு புரியுதுண்ணா. ஆ. ஆனா வாசல்ல பணம் வாங்க வந்து தோணலையே. அதுவும் சரி. ம். சரி நிஷா, சொல்லுங்க. எனக்கு மத்தியானம் தான் கோர்ட்ல வேலை. ஓகே. சரியா? ஓகே. நான் ட்ரெஸ் மாத்திட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ம். அந்த கவுண்டரை போய் பார்த்துட்டு வரேன். ஓ சரியா? சரி. உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும். ஆ. எங்க அம்மா அப்பா அழகா விசாலாட்சின்னு பேர் வச்சிருக்காளோ இல்லையோ, அப்படியே விசா பாஸ்போர்ட் அப்படி இப்படின்னு கூப்பிடுறேன். நல்ல பேர் வச்சு கூப்பிடக்கூடாதா? இன்னொன்னு கேட்கணும். ஆ. உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரை கவுண்டன் கவுண்டன் கூப்பிடுறேன். அவ அம்மா எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்கா, ஏன் அப்படி கூப்பிடக்கூடாது நல்ல பேரை வச்சு? சொல்லுங்க. அடி சக்கியே, சொல்லுங்க. உன்னோட ஆ. எனக்கு அவன் தான் முக்கியம். ஆமா. தெரிஞ்சுக்கோ. சரியா? தெரியும். நான் அவனை கவுண்டன் கவுண்டன் கூப்பிட்டா தான் அவனுக்கு பிடிக்கும். ஓ அது சரி, ஆ. அவன் என்ன எப்படி கூப்பிடுவான் தெரியுமா உனக்கு? பெரிய உலக மகா அதிசயம். ஆ. நான் சொல்லட்டுமா? ஆ. வாட ஐயரேன்னு கூப்பிடுவான். பேஷ் பேஷ், ம். இந்த சாக்கா வச்சு என்ன டா சொல்லி கூப்பிட்டுட்டேன். அது சரி, போய் வேலையை பாருங்க நீங்க. ஈஸ்வரா, நீ தான் எங்களுக்கு குழந்தைகளே கொடுக்கல, நாங்களே குழந்தைகளா மாதிரி விளையாண்டுருக்கோம். ஏய் கொண்டா, எப்படி இருக்க? வாடா ஐயரே, கையில என்ன பைய? விசாலாச்சு ஏதாவது சாப்பிட கொடுத்துச்சா? அவன்டா உனக்கு பிடிக்கும்ட்டு அவியல் கொடுத்து அனுப்பியிருக்கா. மத்தியானம் திங்கிறப்ப ஒரு பிடி பிடிப்பேனல்லோ. இந்த ஆத்தா சமைக்கிறத சாப்பிட்டு நாக்கு செத்து கிடக்குது. சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டுக்கன்னா கூட கேட்க மாட்டேங்குது. கொண்டா, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? சொல்றா சொல்லு, நீ தான் நல்ல ஐடியா கொடுப்பே இல்ல. கொண்டதே, நான் சொல்றத மட்டும் செஞ்சா உன்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். அது என்ன கவுண்டர்னு மரியாதை எல்லாம் பேச்சுல வருது, விஷயத்த சொல்லு போடுறா. அது என்ன, போன வாரம் அவளையும் கூட்டிட்டு மதுரை போனேன்னா அங்க ஒரு பொண்ணை பார்த்தேன். ஓ, வேலைக்கு ஆள் இருக்குங்கிறியா? அதெல்லாம் இந்த ஆத்தா கேட்பாங்கிற? அது இல்லடா கொண்டா, நான் சொல்றது முழுசா கேள, அதுக்கப்புறம் நீ பேசு. இந்த பொண்ணை பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 40-42 வயசு இருக்கும். ஓகே. நல்ல குணம் படிச்சவா, ஏழை குடும்பத்துல பிறந்திருக்கா, கல்யாணம் ஆகல, ஆனா பார்க்க மதுரை மீனாட்சி மாதிரியே இருப்பா. நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டா உன்னோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுடா. எப்படா நீ கல்யாணத்துறை வேலையெல்லாம் ஆரம்பிச்ச? வக்கீலு, சட்டம் பேசணும் தானே நீ? என்னடா சந்தேகம்? அப்ப ஒருத்தி இருக்க வச்சு இன்னொருத்தி எப்படா கல்யாணம் கட்டிக்க முடியும்? கவுண்டா, என்னடா சொல்லுத? அந்த உத்தமி தான் போய் 5வது வருஷம் ஆயிடுது. அவ உடம்பு தாண்டா போயிருக்கு, அவ என் மனச தப்புன்னு பிடிச்சிட்டு இங்கே இருக்காது இல்ல. சாரிடா கவுண்டா, பழைய நினைவெல்லாம் கிளதை விட்டு ஒரு மனசை நோகடிச்சுட்டேன்னா மறுபடியும் தப்பு பண்றேடா. அவன் நினைப்பிலே இருக்கிற எனக்கு மறுபடியும் எப்படிடா பழைய ஞாபகம்லாம் தூண்ட முடியும்? சரி சரி, ரொம்ப சாரி. சரி, அதை விடு. இன்னைக்கு உனக்கு கோர்ட்டு கேஸ் எதுவும் இல்லையா? என்னடா கவுண்டா, மத்தியானம் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஆபீசர் அவனை லஞ்சம் வாங்கினான்ட்டு போலீஸ் பிடிச்சு கேஸ் போட்டுருக்கு. நான் அவர்கிட்ட போய் பேசினேன்னா, அவர் நல்ல குணம் படிச்சவர், நியாயமா வேலை பண்ணுவார், அவர் இப்படி தப்பு தண்டா ஒன்றும் பண்ணிருக்க முடியாதுன்னு புரிஞ்சுது. அதனால அவருக்காக நான் இன்னைக்கு வாதாடுறேன். வாதாடி இந்த கேஸ் ஜெயிச்சு கொடுத்தா அவன் பணம் கொடுப்பாதுல்ல, அதை கொண்டு போய் ஒரு காலேஜ் பையனுக்கு ஃபீஸா நான் கொடுக்க போறேன். அது எப்படி நான் நல்லவன் கேஸ் மட்டுமே எடுத்து நீ வாதாடுற? கட்சிக்காரன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு வாதாடி பணம் சம்பாதிக்க வேண்டியதானே? நான் பணம் கொடுக்கறதுனாலும் நீ வேண்டாம், பெரிய வீராப்பு. ஏண்டா,
நீ மட்டும் என்னம்மா மற்றவன் காசுக்கு ஆசைப்பட மாட்டேன், எல்லாமே நியாயமா நடக்கணும்னு நினச்சிக்கிறேன். கல்யாணம் பண்ணி மற்ற பொம்பளைங்க பின்னால சுத்த ஆம்பளை மாதிரி இல்லாம போனவளே நினைச்சுக்கிட்டு இருக்கியே. யாரு வந்திருக்கிறது? ராமநாதனா? நமஸ்காரம்மா. என் கண்ணாடி எங்க வச்சுட்டேனோ? எப்ப வந்த? நான் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓ ஏன் ராசா, ஒரு குரல் கொடுத்திருக்கலாம்ல, காப்பி தண்ணி கொடுத்திருப்பான்ல. ராமநாதா, விசாலம் எப்படிப்பா இருக்குது? விஷாலம் நல்லா இருக்காமா, ஆனா முழங்கால தான் கொஞ்சம் வலின்னு சொல்லுவா. ஓ இங்க பாரு, நாட்டு வைத்திய ஒரு தைலம் கொடுத்திருக்கிறான், அத நான் உனக்கு குடுக்குறேன், நீ கொண்டு போய் விசாலாட்சி கிட்ட குடுத்துரு. இந்த காலத்து பொம்பளைங்க கண்டதை திடுப்புட்டு 40-45 வயசுலயே கை வலி கால் வலிங்கிறாங்கப்பா. நீ கம்முனு இருக்கியா? ஏன்பா, விசாலமும் என் மக மாதிரி தானே, ஒரு 2 வார்த்தை சொல்லப்படாதாக்கும். சொல்ல மறந்து போட்டேனே, எனக்கு பொள்ளாச்சி போற வழியில ஒரு சின்ன நிலம் இருக்குது இல்ல, தெரியுமே, அத போய் கவனிச்சுக்க முடியறது இல்ல, அதனால அதை வித்து போடலான்னு இருக்கேன். நம்ம தரங்க நாயுடு இருக்கான்ல, அவனை நாளைக்கு நான் வர சொல்லிருக்கேன். நீயும் வந்தா எனக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். நாளைக்கா? சரி, நான் கட்டாயமா வரேன். நாளைக்கு தானே முடிச்சு விடலாம். சரி, நான் கிளம்பட்டுமா? சரி அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. கிளம்பிட்டியா இருக்கும்? இந்த தைலத்தை விசாலாட்சி கிட்ட குடுத்துரு, கொஞ்சம் சூடுபடுத்தி தேய்ச்சிக்க சொல்லு. சரி சரி, நான் வரட்டுமா? பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. வேண்டாம், நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன கேஸ்? OS 1 of 2025, State of Tamil Nadu versus Rajaram. Oh, can we proceed? இதோட இதுவரைக்கும் என் கட்சிக்காரன் நல்ல குணத்தையும் மற்ற சாட்சிகள் சொன்னதையும் பார்த்தா இவர் நல்லவர், இப்படி தப்பு தண்டா பண்ணி இருக்க மாட்டார்னு புரியுது. இன்ஸ்பெக்டருக்கு அவர் மேல என்ன கோபமோ, தான் கொண்டு வந்த பணத்தை இவர் லஞ்ச பணம் சொல்லி இவரை கைது செய்து அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டிருக்கார். ஏற்கனவே இவர் 2 பேருக்கும் தகராறு என்று சாட்சிகளை வச்சு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்பெக்டர் கட்சிக்காரர் தொந்தரவு பண்ணியிருக்கேன். தயவு செய்து கேஸை டிஸ்மிஸ் பண்ணலாம் கேட்டு. எஸ் யுவர் ஆனர், குற்றவாளியாக நிற்கிறாங்க ராஜாராமன் அவர்கள் ரொம்பவே புத்திசாலி. ஆஃபீஸில் கேட்டவர்கள் எல்லாரும் அவர் ரொம்ப சாமர்த்தியமா வேலை பண்றாருன்னு சொல்றாங்க. அந்த சாமர்த்தியத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு அவர் லஞ்சம் வாங்கும் போது எதேர்ச்சியா இன்ஸ்பெக்டர் அங்க போய் அவர் லஞ்சம் வாங்கத்தை பார்த்து விட்டார். இன்ஸ்பெக்டர் பார்த்த பணத்துக்கு ராஜாராமால ஒரு வழக்கமும் கொடுக்க முடியவில்லை. ஆகையால் இன்ஸ்பெக்டர் ராஜாராம அரெஸ்ட் பண்ணிட்டார். ராஜாராமுக்கு பணம் கொடுத்தவருக்கு அவரை பார்த்தாலே பயம். அதனால அவர் பணம் கொடுத்ததா ஒத்துக்க மாட்டேங்கிறார். இதுதான் கேஸ். இன்ஸ்பெக்டர், கரன்சி மேல ஏதோ கெமிக்கல்ஸை போட்டு லஞ்சம் வாங்கினாரா இல்லையாங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அவரோட கையை வந்து தண்ணியில விட்டு அது நிறமாலத்தை வச்சு அந்த மாதிரி ஏதாவது பண்ணினீங்களா? இல்லை ஓராளர், எதேச்சியாக நான் இவரை பார்த்த பொழுதும் பணத்தை பார்த்தேன், கையில் பணத்தை பார்த்தேன். இவர் ஏற்கனவே இவர் மீது ஒரு புகார் இருந்தது. ஆகையால் இவரிடம் சென்று விசாரித்த பொழுதும் இவருடைய பதில் உச்சிதமாக இல்லை. அதனால் இது லஞ்ச பணம் என்று முடிவு செய்து இவரை கைது செய்து விட்டேன். இதுதான் நடந்தது மேடம். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர்,
அவர் லஞ்சம் வாங்கினாரா உங்களால ப்ரூவ் பண்ண முடியலையே. மிஸ்டர் ராமநாதன் பாருங்க, சாட்சிகளை வச்சுட்டு தன்னோட கட்சிக்காரன் நல்லவர்னு நிரூபிக்கிறாரு. கோர்ட் நேரத்தை தயவு செஞ்சு வீணாக்காதீங்க சார். சீக்கிரமா சாட்சிகளை வச்சு நிரூபிக்க பாருங்க அவர் லஞ்சம் வாங்கினாரா இல்லையாங்கிறத. மிஸ்டர் ராமநாதன் தப்பான கேஸ் எடுக்க மாட்டாரு. நீதிபதி மேடம், என்னை மன்னிக்கவும். ஒரு கேஸின் முடிவு வாதாடும் வக்கீல் நல்லவரா கெட்டவரா என்பதை பொறுத்து இல்லை, ஆனால் குற்றவாளி தப்பு செய்திருக்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்துதானே மேடம். Mr. Prosecutor, please know your limits. Okay? Don't try and teach me how to decide about my judgment. Right? இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை வழங்கப்படும். The court is adjourned. வக்கீல் சார், உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன காப்பாத்திடுவீங்க. யாரோ பையன் படிக்கணும் பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, எவ்வளவு பெரிய நல்ல மனசு சார் உங்களுக்கு. நான் விடுதலை ஆனதுக்கு பின்னால உடனே போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். பாட்டுங்களா? ராஜாராம், நீங்க கவலைப்படாதீங்க, நிம்மதியா இருங்க. நான் வணங்குற ஈஸ்வரன் நல்லவாழ கொண்டதே கொடுக்க மாட்டான். நிம்மதியா போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. என்ன பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டேன், கொஞ்சம் எடுத்து உள்ள வச்சுக்கோமா. வைக்கிறேன்னு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்மா. நீ போயிட்டு வா. அம்மா, என்னம்மா பண்ற? நாள் பூரா யார் யார் வீட்லயோ போய் பாத்திரம் கழுவுற. இந்த பாத்திரத்தை நான் கழுவி வைக்கிறேன், நீ போ. வேணாடி பண்ணா, நானே கழுவிக்கிறேன் இதெல்லாம். நீ நல்லா படி. நீ நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் உயிரை கொடுத்து நான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம்மா. பத்தாவதுக்கு டாக்டர் படிக்கணும்னு வேற சொல்லியிருக்க. நீ அதே ஆசை இல்லம்மா. என்னவோம்மா, அந்த வக்கீல் விட்டம்மா உனக்கு படிப்புக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கு. சாமி என்ன நினைக்கிறாரோ தெரியலையம்மா. ஆனா ஒண்ணுடி, அதம்மா ரொம்ப நல்லவங்க தான். ஆனா அவங்க கிட்டே வேண்டாத ஒரு குணம் இருக்கு. என்னம்மா சொல்ற? அந்த அம்மா தான் ரொம்ப நல்லவங்களாச்சே, என் மேல உசிரே வச்சிருக்காங்களே. அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆச்சாரம்னு என்னவோ கையில பிடிச்சிட்டு நம்மள ரொம்ப கேவலப்படுத்துறாங்கடி. என்னம்மா, கொஞ்சம் புரியும்படியா தான் சொல்ல. அது ஏன் கேக்குறேன்? பாத்திரம்லாம் கழுவி நல்லா வச்சா கூட இவ்வளவு தண்ணி கொண்டு வந்து மூட்டை ஊட்டி அலம்பி திருப்பி கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. ஏண்டி சிரிக்கிற? இவ்வளவு நல்லா வேலை பண்ற, இது கூட தெரியல. என்னடி சொல்ற? ஆமாம்மா, ஒருத்தர் கழுவின பாத்திரத்தை இன்னொருத்தர் கழுவினா அதுல சோப்பு பவுடர், வேற அழுக்கு, இதெல்லாம் சுத்தமா போகும்ல. நம்ம சுத்தம் சொல்றதுதான் அவங்க ஆச்சாரம் சொல்றாங்க. ஓ அப்படியா? இத புரிஞ்சுக்காம நான் தான் அவங்க மேல அனாவசியமா வருத்தப்பட்டேன். பரவாயில்லம்மா. பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டேம்மா. கொஞ்சம் தண்ணி ஊட்டி இன்னொரு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோமா. இது என்ன புதுசா சொல்ற கழுவி வைன்னு? ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவினா நல்லது தானேம்மா. அதுல சோப்பு கப்பு ஏதாவது ஒட்டின்னு இருக்க போது சுத்தமாயிடும்ல. இது யார் சொல்லி கொடுத்தா? உன் பொண்ணு சுப்பலட்சுமியா? ஆமாம்மா, அதுக்கு இருக்கிற அறிவு எனக்கு எங்கம்மா இருக்கு. அது சரி, நீ அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், கவலைப்படாத. வெந்தய குழம்பு பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு தான் இட்லி ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இட்லிக்கு தோச்சுன்னு சாப்பிடு. வா, சாப்பிட போலாம் வா.
இன்னைக்கு இந்த வழக்கோட தீர்ப்பு சொல்ல போகிறேன். ஃபைனல் ஆர்குமெண்ட்டை 2 வக்கீல்களும் சொல்லிடுங்க. குற்றம் சாட்டப்பட்டவரை பற்றி நிறையவே சொல்லி நிரூபித்திருக்கிறேன். சமூகத்திற்கு தீவு செய்தவர்களை தண்டிப்பது மிகவும் அவசியம். நற்குண வக்கீல் என்று சொன்னீர்களே நேற்று ராமநாதன் அவர்கள், இம்மாதிரியான தவறானவர்களுக்கு உதவி செய்து தப்பிக்க விடலாமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல மேடம் பேச விட மாட்டேங்கிறார். மிஸ்டர் ராமநாதன், let him speak, no? சாரி பிபி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல இருக்கிறேன். கொஞ்சம் டைம் கேட்கிறேன். if you don't mind please. Is it okay with you? Okay one. Proceed. Your Honor, பிபி சார், இப்பொழுதிலிருந்து என் கட்சிக்காரருக்கு நான் வாதாட போவதில்லை. What? வக்கீல் சார், என்னாச்சு உங்களுக்கு? ஆமாம் யுவர் ஆனர், பிபி சார், நீங்க அப்ரூவ் பண்ணா நான் விட்னஸ் ஸ்டாண்ட்ல வந்து சாட்சி சொல்ல வந்து பேசுறேன். இதுக்கு எகெயின்ஸ்டாக. Is it okay with you? Okay ஆனர், சாட்சி கூட்டுக்கு அழைக்கிறேன் அவர். Okay. உங்கள் கட்சிக்காரர் தவறு செய்தார் என்று சொன்னீர்களே, என்ன காரணம்? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஐயோ வக்கீல், கட்சி மாதிரி பேசினா பணம் வராது, வீணா உதவிடுவ. ராஜாராமன், இந்த மாதிரி எல்லாம் கோர்ட்ல கத்தக்கூடாது. இப்படி கத்தி பேசுறது உங்களுக்கே எதிர்ப்பா முடியும். தண்டனை தான் ஜாஸ்தி ஆகும். அமைதியா இருங்க. புரியுறதா? சரி. பிபி சார், நேற்று வரை என் கட்சிக்காரர் குற்றம் செய்யவில்லை என்று நம்பினேன். ஆனால் நேற்றுக்கு சாயங்காலம் நடந்த சம்பவம் நான் எவ்வளவு முட்டாள விட்டேன் என்று தெரிஞ்சது. அதற்காக இந்த சாட்சி கூடில் வந்து இவருக்கு எதிராக சாட்சி சொல்லி அவர் செய்த குற்றத்திற்கு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போகிறேன். நேற்று சாயங்காலம் என்ன ஆச்சுன்னா, மச்சி எங்கடா இருக்க? ஆமாண்டா, டாஸ்மாக் எத்தனை நேரம் வெயிட் பண்ணுறது? சரி, நான் குடிச்சிட்டு பேசுகிறேன்னு நினச்சிக்காத. நான் குடித்தாலும் ஸ்டெடியாக பேசுவேன். எவ்வளோ பேசிட்டு நான் காற்று வாங்கியிருக்கேன். இந்த இன்ஸ்பெக்டர் பையன் என்னை மாட்டி விடலான்னு பார்க்குறான். நான் ஒரு முதலடா, அவனுக்கு தெரியல. டேய் மச்சி, எனக்கு சரியான ஒரு வக்கீல் மாட்டியிருக்கான்டா. ஜட்ஜிக்கு வக்கீல் மேலே ரொம்ப மதிப்பு, ரொம்ப புத்திசாலிடா. நாளைக்கு கேஸை எப்படி ஜெயிக்கிறான்னு பாரு. அப்புறம் என்ன, ஆஃபீஸ் போய் இன்னும் கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்க வேண்டியதுதான். சரிடா, ரைட்ரா. நிஷா, நிஷா, என்னன்னா என்னாச்சு? ஏன் இப்படி சேட வரே? நான் ஏமாந்துட்டேன்டி. ஐயோ, எப்படி? அந்த ராஜாராமன் நல்லவன் இல்ல, லஞ்சம் வாங்கினவன். அவன் பேசுறத நான் காதால காட்டேன். அவமானமா இருக்குடி. அவருக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஐயோ, இவ்வளவு நாள பட்ட கஷ்டம்லாம் வேஸ்டா? பணமும் கிடைக்காது இல்லையா? அப்போ நம்ம அந்த காலேஜ் படிக்கிற பையனுக்கு பணம் தரோம், நம்ம ஃபீஸ் என்ன ஆகுது? ஈஸ்வரா, ஏன்பா இப்படி எங்களை கஷ்டப்படுத்துற? நல்ல வாழ்க்கை காலமே இல்லையா? நிஷா, நீ பணத்தை பத்தி பேசுறிய. ஒரு வேலை நான் அவனை ஜெயிக்க வச்சிருந்தேன்னா பின்னாடி உண்மை தெரிஞ்சா லைஃப் பூரா அவமானத்தோட இருந்திருக்கணும் இல்லையா? இந்த ஈஸ்வரன் தானே கண்ணை திறந்து விட்டான். அது சரிண்ணா, இப்ப என்ன பண்ண போறே?
அவன் என்ன முட்டாள இருச்சானா, நாளைக்கு அந்த ராஸ்கலுக்கு நான் யார் என்று காட்டி கொடுக்கிறேன். பண்ணுங்கோ பண்ணுங்கோ. இதுதான் நடந்தது யோகான பிபி சார். தவளை தன் வாயாலே பெரும் சொல்லுவான், அதே மாதிரி ராஜா தான் தன் வாயாலே உண்மையை வளர்ட்டான். ஜட்ஜ் மேடம், இவர் பொய் சொல்றாரு. என்கிட்ட நிறைய பணம் கேட்டாரு, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னேன். அதனால பொய்யா என் மேல என்னென்னமோ சொல்றாரு. இன்ஸ்பெக்டர், ஃபர்ஸ்ட் திங் ராஜாராமனை கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணுங்க. அடுத்ததா மிஸ்டர் ராமநாதன் சொல்றதுல உண்மை இருந்ததுன்னா இன்னொரு வழக்கு பதிவு பண்ணுங்க. அதை இந்த கோர்ட்டுக்கே கூட்டின்னு வாங்க, எடுத்துன்னு வாங்க. அடுத்ததா ராஜாராமன் இன்னொரு நபரோட பேசியிருந்த நேதி இல்லையா, அந்த நபரையும் விசாரணை பண்ணுங்க. இந்த கேஸை அடுத்த மாசத்துக்கு ஒட்டி வைக்கிறேன். Till such time, ராஜாராமனை போலீஸ் காவல்ல ஒரு மாசத்துக்கு வைங்க. எஸ் சிவா. யோ வக்கீலு, உன்னை சும்மா விட மாட்டேன். நீ வலியால துடிக்க வாழ வலின்னா என்னன்னு காட்டுறேன். வா. மிஸ்டர் ராமநாதன், ஒரு நிமிஷம் என்னோட சேம்பருக்கு வந்துட்டு போங்க. எஸ் யோகான. யோகான, மே கம் இன்? ப்ளீஸ் வாங்க வாங்க. ஒரு நிமிஷம். Your Honor, this is not right. நீங்க நீதி தேவதை, யார் காலையும் விழக்கூடாது மேடம். மிஸ்டர் ராமநாதன், உங்களை எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இன்னைக்கு நீங்க பண்ணிருக்கீங்க பாருங்க ஒரு காரியம். காசுக்கு காசும் வராது, அவமானத்துக்கு அவமானமும் மிஞ்சிருது. ஆனா யூ டிட் மைண்ட் அட் ஆல். கடைசி வரைக்கும் நீதி பக்கமே இருந்தீங்க பாருங்க. ஒரு சாதாரண பொண்ணா உங்களை வணங்குறேன். மேடம், யுவர் ஆனர், யூ ஆர் ரியலி கிரேட் மேடம். நான் போயிட்டு வரேன் மேடம். போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தேன் மேடம். போயிட்டு வாங்க. வணக்கம் கவுண்டரே. வணக்கம் நாயுடு. வணக்கம் ராமநாதன் சார். கவுண்டரே, இவர் கோவிந்தசாமி சார். கவர்மெண்ட் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இன்ஜினியராக வேலை பார்த்து சமீபத்தில் ரிட்டையர் ஆயிடுச்சு. கோவிந்தசாமி சார், நான் கவுண்டரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். நேர்மைங்கிறதுக்கு 1000 வழக்கம் சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ராமநாதன் சார் வக்கீல், கவுண்டருக்கு ரொம்ப வேணுங்கப்பட்ட சிநேகிதருங்க. சந்தோஷம் கவுண்டரே. நாயுடு சாரோட போய் உங்களோட லேண்டை போய் பார்த்தேன். நல்லாவே இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம உட்காந்து விலையை பேசி முடிச்சுட்டா பத்திரத்தை ரெடி பண்ணி அடுத்த வாரம் போய் ரிசர்ச் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? சரி ராமநாதா, நம்ம விலையை அவர்கிட்ட சொல்லி போறேன். இதான் நம்ம வேலை சார். சார், விலை ரொம்பவும் கேட்குறீங்க. இப்போ இல்லையே அந்த மாதிரி விலை. கோவிந்தசாமி சார், அந்த நிலத்துக்கு நானும் கவுண்டரும் போய் பார்த்தோம். அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல அங்க சொல்ற ரேட்டோட கொஞ்சலா தானே கவுண்டர் சொல்லியிருக்காங்க. பின்ன என்ன? ராமநாதன் சார், எல்லாம் சரிதான். ஆனா எனக்கும் கட்டுப்படி ஆகணும் இல்ல, அதனால நான் கிளம்புறேன். விட்டுடுங்க. கவுண்டா, இங்கிடாது இப்படி எடுத்து. ஆமா, கோர்ட்ல ஏதோ கேஸ்ன்னு சொன்னியே, அதுவா கவுண்டா? அது ஒண்ணும் இல்ல. ஒன்றே, உங்க வேலையை அவர்கிட்ட சொல்லி போட்டேனுங்க. அவர் ஒத்துக்கொள்றேன்னு சொல்றாருங்க. என்ன செய்யலாம் சொல்லுங்க. இந்த பார்ட்டி வேண்டாம் நாயுடு, வேற யாராச்சும் இருந்தா நீயே சொல்லு. என்ன கவுண்டரே? என்ன கவுண்டரை இப்படி புரிச்சுக்கிட்டு கோச்சிட்டீங்க? பிசினஸ் தான் இப்படி பேசுறது தான் பேச்சாகும். அதுக்கெல்லாம் போய் இப்படி கோச்சிக்கலாமா? சரி, நீங்க கேட்குற விலையை நான் கொடுக்குறேன்.
அடுத்த ரெடி பண்றேன். நீங்க ஒரு நாள் பார்த்து சொல்லுங்க, போய் அடுத்த வாரம் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். என்ன சொல்றீங்க ராமநாதா? அடுத்த வாரம் வியாழக்கிழமை நல்ல நாடா இருக்கு கவுண்டா, அன்னைக்கு வச்சுக்கலாமா ரெஜிஸ்ட்ரேஷன்? பண்ணும்போது 60%க்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம், மிச்சம் 40% கேஷா கொடுத்துட்றேனே. ஐயா மன்னிக்கணும், நான் கேஷாலாம் வாங்கவே மாட்டேன். அது எனக்கு செலவு செய்ய தெரியாது இல்ல. செலவு செய்யறது பெரிய விஷயம், நான் சொல்லி தரேனே உங்களுக்கு. தப்பு வழியில போறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்களாக்கும். கிளம்புங்க சார். என்ன கவுண்டர் எப்படி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கிளம்புங்க சார். நீங்க எங்கிட்ட வம்புக்கு வரீங்க, உங்களுக்கு நல்லது இல்ல. பயமுத்துறேன் அறிவாள் எடுத்து பயந்து நினைச்சீங்க நீங்க. அதை எடுத்துட்டுப்பா. வாங்கலாம் சார், போலாம் சார், வாங்க சார். ஏன்டா என்ன தடுத்த? இந்த மாதிரி பசங்க தான் வெட்டி போடணும். இவனுங்க நல்ல வேலை செஞ்சு லஞ்சமும் வாங்கி ரிட்டையரும் ஆயிடுறானுங்க. அப்புறம் தானம் தர்மம் செலவு செஞ்சு ஒரு எம்பியோ எம்எல்ஏ ஆக பாப்பானுங்க. கவுண்டா அது கூட இவன மாதிரி 1000 பசங்க இருப்பா ஊர்ல, ஒவ்வொருத்தரையும் வெட்டி போட முடியுமா? நடக்கிற காயம். ஏதோ சத்தமா பேசின மாதிரி கேட்டது. யார் வந்தாங்க? அறுபது இருக்கிறது. ஆமா, சீவில்லான்னு அறுவாள் எடுத்தேன். என்ன? ஒண்ணு இல்லம்மா, நான் அழகில் கேட்டேன்னா அழகில சீவி கொடுக்குறேன்னு சொன்னான். அதான பார்த்தேன். இப்பெல்லாம் இவனுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துருதுப்பா. போறச்சே கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போப்பா. அத்தா உள்ள போ. டேய் நான் போயிட்டு வரேன். சரிடா. அம்மா நான் வரேம்மா. சரி. விசாலாட்சி கால் எப்படி இருக்கான்? நீங்க கொடுத்த தைலத்தை டெய்லி தடவிட்டு இருக்கான். சரி ஓகேப்பா, பார்த்து ஜாகிரதையா போயிட்டு வாப்பா. விசா என்ன கூப்பிட்டேடா? ஆமா விசா, சொல்லுங்க. ஒரு வெளியில போயிட்டு வரேன். நேற்றுக்கு என்னாச்சு தெரியுமா? நம்ம மக்கள் வேலை செய்யறாங்க தங்கம். விசா விசா எல்லாம் சாயங்காலமா பேசிக்கலாமே. இப்ப நான் அவசரமா கவுண்டர் போயிட்டு இருக்கேன். கவுண்டரோட நிலத்தை வித்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சரியா? பட்டுப்பா. ஆமா, உங்களுக்கு என்கிட்ட மட்டும் பேச டைம் இருக்காது. அந்த கவுண்டர் கிட்ட மணி கணக்கா, நாள் கணக்கா, மாச கணக்கா, வருஷ கணக்கா பேசுவேன். விசா நீ ஒத்திதான் பாக்கி. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பொறாமப்படாம இருந்த நீங்க ஆரம்பிச்சுடுற. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதிசயம் தான், யார் இல்லைன்னு சொன்னா. ஆச்சார புருஷனான நீங்க ஒரு பக்கம், ஆட்ட அடிச்சுட்டீங்களா ஒரு பக்கம். எனக்கு பாரதியாரோட பாட்டு ஒண்ணு ஞாபகம் வருது. ரெண்டு வரி பாட்டுமா? பாடு, 2 வரி பாடு. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, உயர் தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம், ஜாதிகள் இல்லையடி பாப்பா. விசா சொல்லுங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் உன்னோட குரல் மாறாம அப்படியே தேர்வுக இருக்க. ஆனா ஒண்ணு சொல்லதான் வேணும், பாரதியார் இருக்காரு என்ன பாட்டு எழுதி எப்படி பாடியிருக்காரு. நான் மட்டுமா? போயிட்டு வாங்க, ஜாக்கிரதை. ஓகே. டேய் அதுங்க வாடா, போத காரியம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா? வா. ஐயரே நீ போயிட்டு வா, நான் கோயிலுக்கு போறதெல்லாம் நிறுத்திட்டேன். அவ இருக்கிறச்ச கோயிலா சுத்திட்டு இருந்தோம். இப்ப எந்த கோயிலுக்கு போக வேணாம்னு தோணிடுச்சு. சும்மா அழுதுன்னு இருக்காத, வா போல வா.
என்னை ஏன் கஷ்டப்படுத்துற? நீ அவளை தூக்கிட்டு போயிட்ட, அதனால உன்னை வந்து பார்க்க கூடாதுன்னு வெளியவே நின்னா நீ என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற. இந்த தைரிய கவுண்டனே அசத்தி போட்டு இல்ல. கவுண்ட ஏடா இங்க நிக்கத? என்னவோ முடுமுடுத்துல இருக்க. ஐயரே, நீ என்கிட்ட எப்படிடா நண்பனான? நீ ஏதோ போன ஜென்மம் பாவம் புண்ணியம் அப்படிம்பிய, அதெல்லாம் நெசந்தான் போல இருக்கு. என்னடா ஆச்சு உனக்கு? போலாம், சீக்கிரம் வா, நேரமா வருது. ஹலோ நாயுடு, சொல்லுங்க. ஓகே, நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். கிளம்பியாச்சு. ஆமா, 10 நிமிஷத்துல வந்து சேர்ந்துடுவோம் தேஷாத் ஆபீஸ்ல. அதுவா, அதை பத்தி கவலைப்படாதுங்க. எனக்கு நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு தெரியும். அதை போய் பார்த்து விட்டு அவட பேசிட்டு நான் வரேன். சரியா? நீங்க வெயிட் பண்ணுங்க, கவலையே படாதீங்க. என்னடா போலீஸ் கிலீஸ்னு சொல்ற? அது வேற கேஸ் பத்தி பேசுறடா. வா, நம்ம கிளம்பலாம். சரி. ராமநாத் சார், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா வந்திருக்கேன். நீங்க வேற விஷயமா வந்தீங்களா? வாங்க போலாம். போலீஸா? என்னடா சொல்றாரு நாயுடு? அது ஒண்ணும் இல்லடா கவுண்டா, அது வேற விஷயம். நான் பாத்துக்கிறேன். நான் உள்ள போயிட்டு வரேன். அதோ பாரு, லேண்ட் வாங்க வந்து ஆளு வராது. நீ அவங்க கூட போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போ. சரி. கோவிந்தசாமி இங்க எதுக்கு வந்திருக்கான்? இவன் ஏன் அவங்க கிட்ட போறான்? ஒண்ணுமே புரியல. என்ன ராமநாதன் சார், இது போலீஸ்லாம் கொண்டு வந்து என்ன பயப்படுத்துற மாதிரி? இதுக்கெல்லாம் நான் பயப்படப்பட்ட ஆள் இல்லை. எனக்கு கமிஷனர் லெவல் தவிர்த்து இப்போ கனெக்ஷன் இருக்கு, அது தெரிஞ்சுக்க முடியாதுங்க. கோவிந்தசாமி சார், அந்த போலீஸ யார் அனுப்பினா தெரியுமா? சாட்சாத் மகாலட்சுமியே தான். ஓஹோ, இப்ப சாமி பேரை சொல்லி என்ன பயன்படுத்த பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது. நான் இப்ப போறேன். என்ன பக்கச்சுக்கிட்ட அந்த கவுண்டரை மட்டும் நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன். கோவிந்தசாமி, கவுண்டர் வீட்டுல அந்த அறிவாள் அதே இடத்துல தான் இருக்கு. அத ஒரு கூர்மைய உங்க கழுத்துல வச்சு டெஸ்ட் பண்ணுவேன்ல, விடுங்க சார். இதெல்லாம் வேண்டாம், வேலையை கவனிங்க. போங்க சார். எத்தான் போங்கயா. கோவிந்தசாமி இங்க எதுக்குடா வந்தா? ஏதாவது தகராறு பண்ணானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவன் ஏதோ சொன்னாரு, நான் மகாலட்சுமி பேர் எடுத்தேன்னா அப்படியே திரும்பி போயிட்டாரு. நீ வந்து அருவாளுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் உன் கழுத்தியே நான் சிவ போறேன் பாரு. கவுண்டரே, ஆட்டம், கோவம், பொறாமை இதெல்லாம் மற்றவாள் அழிக்குமோ இல்லையோ, நம்மள நிச்சயமா அழிக்கும். புரிஞ்சுக்கோ. இந்த பாருங்க, சுவாமி ராமநாதன் நந்தாஜி உபதேசம் பண்றாரு. இன்னொன்னு மறந்து போயிட்டேன். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச உடனே ஆத்தா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்கு. வா போலாம். போலாம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, உனக்காட்சி முயற்சி சொல்லும். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, உனக்காட்சி முயற்சி சொல்லும். நீதி உயர்மதி கல்வி, நீதி உயர்மதி கல்வி, அன்று நிலைய உடையவர்கள் மேலோ, அன்று நிலைய உடையவர்கள் மேலோ, உயிரிடத்தில் ஒன்று வேணும், உயிரிடத்தில் ஒன்று வேணும். இது வாழும் முறையடி பாப்பா, இது வாழும் முறையடி பாப்பா.
I know why my good friend Samji has chosen to give me the vote of thanks. Here's the story. Samji is known for combining his book launches with entertainment programs. I have attended 2 of them in the last 18 months here. Knowing about my interest in acting in video films, he had offered me a role in the film he showed with the launch of the last book on motivation. When I told him that if I take on the role, you must give me a break so that I look younger to fit the role of the medical representative. He decided quite to drop me from the role and instead got young looking, another person with bountiful hair to do the role, and I think he did a good job. I was later told that he does not believe in taking suggestions from his artists. He is sort of a dictator when he does the role of a producer and director of the film. For the film shown today, he did not even consider me for any role. Instead, he decided to give me another role to propose a vote of thanks. So here I am to give you a vote of thanks. Well, frankly, the vote of thanks to all the people who have made it today been already given by Sanji. Apart from giving them the gifts, he has already shown their names in the. So I don't want to repeat all the names, but I want to thank Sanji for this opportunity. I think I have always admired you for your boundless energy and enthusiasm for whatever you do. You are a restless soul, a one-man army who keeps himself very busy with either writing poems, short stories, essays, books, photography, or producing films in which you are the star runner. You do all the roles except acting, singing, and dancing. That filmmaking demands. As a person who was also with filmmaking and creative arts for the last 45 years as an ad man, I know it's not easy to what all you do as a one-man army. It's fantastic. And all my admiration for you. And I think by thanking Samji today, we thank the entire team which supported. So I'm not going to use all the other names. Thank you, Samji. And on behalf of all of you, unfortunately I did not give any special gift. My love and affection for you, Samji. That's strong. And one minute, I am not finished. I am not finished. You can enter, but you will not be. And the other point is that we have to thank Nana Nani management for all the help they rendered, which you asked me to convey, and also Madan and Naveen for their active role. And of course, all of you, wonderful audience that Nana Nani Face What has got, encouraging all the talented people here. Thank you all for an enjoyable evening. Thank you. Only whatever I say, only one point I am not agreeing. You may say one-man army, but behind the one-man army, there are so many people put their effort to achieve this stage. It was not easy. How many people I troubled during this last 1 month? Sometimes in the morning, sometimes in the evening, 9 o'clock. We had rehearsals at 9 o'clock. So many things. Each one are busy with something else. Kata, Veda class போனோம். அவர் சொன்னா கிருஷ்ணமணி சொன்னா ரொம்ப 11 மணிக்கு தான் ஃப்ரீயாக இருப்போம். இதனால் வெரி வெரி சீரியஸ் ரோல். இந்த மாதிரி விஷயம் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுலாம் சேந்த கிளாஸ் எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் விட்டு வரணும். நாங்கள் அப்போ கூட எப்படி சமாளித்து ஏமாற்றி 2 நாள் பிடிச்சிடுவோம். அந்த மாதிரி everybody was helping me. It's impossible for a single person to do all the things. Of course, somebody has to lead, that is different. But I have to thank every one of us here to support me. Today we pick the dancers. Definitely will agree with me. The way they shown the face expression, the songs and the important thing, I'm going to tell you, Mridangam. Mridangam. I think none of us expected that only I can get a Mridangam and go on. Okay, we have some power. Hari did excellent. He tried hard, worked up behind it, and came out successfully. Thank you all. Thanks for coming.